நேரலையில் நம்மோடு இணைகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு மதுக்கூர் ராமலிங்கம். அனைவருக்கும் வணக்கம். திரு தரணிதரன், நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஒரு பரப்புரை பயணமாகவே உரிமைகளை மீட்க பாசிசத்தை வெல்ல ஸ்டாலினின் குரல் அப்படிங்கிற ஒரு பரப்புரை பயணமாக தான் அது பிரகடனப்படுத்தப்படுது, தொடங்கிட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் தொகுதி பங்கீடு தொடர்பான உடன்பாடுகள் எட்டப்படாத ஒரு சூழல் இருக்கிறதா? அது மற்ற கட்சி கூட்டணிகள் இன்னும் இறுதி செய்யப்படலை, அதன் காரணமாக இங்கேயும் ஒரு இழுபறி நீடிக்கிறது அப்படின்னு அது பார்க்கணுமா? சார், முதல்ல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். போன வருஷம் தலைவரோட பிறந்தநாள் மார்ச் 1ஆம் தேதி, அப்போ தான் இந்தியா கூட்டணிக்கே அடிக்கல் நாட்டணும். அப்போ தலைவர் விஷயம் சொன்னார், யார் பிரதமர் ஆவராங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் யார் ஆகக்கூடாங்கிறது முக்கியம். ஏன்னா ஒரு பிரதமர் ஆறுனா இந்த நாடே இருக்காது, இந்தியாவே இருக்காது, இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது அப்படிங்கிற சொன்னதை வச்சு தான் இந்தியா கூட்டணியே அமைஞ்சுது. அதுதான் இந்தியா ஃபார் இந்தியாங்கிற கூட்டணியை நம்ம டைட்டில் கொடுத்தோம். ஸோ இப்போ நமக்குள்ளோட இருக்க கூட்டணி பார்த்திங்கன்னா 2019 உருவான கூட்டணி. அதுலேருந்து இப்போ வரைக்கும் தொடங்கிட்டு இருக்கு. அதுலேருந்து எல்லா தேர்தலுமே மாபெரும் வெற்றி. அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இல்லை 21 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை 2019 தேர்தலாக இருக்கட்டும், சரிங்களா, அதுக்கு முன்னாடி ஈரோடில் அந்த தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தலையுமே இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இது ஒரு தேர்தலுக்காக உருவான கூட்டணி கிடையாது. எப்படி நம்ம தலைவர் சொன்னாரோ, நம்ம இந்தியா ஜனநாயகம் இருக்கணும், அது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டணியே பாஜகவை எதிர்க்கிற கூட்டணி. பாஜக எதிர்க்கிற கூட்டணி என்ன? ஒரு செக்குலர் கூட்டணி, சரிங்களா. இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் என்ன இருக்குது அதெல்லாம் அப்போல்ட் பண்ணுற கூட்டணி, சரிங்களா. அந்த ஸோ அதுதான் இப்போ துரை வைகோ அவர்களும் சமீபத்தில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு சீட்டே தரலினாலும் பரவாயில்ல, அங்கே கூட்டணியில் இருப்போம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கூட்டணி ஃபார்ம் ஆனதே எல்லாமே ஒரு லைக் மைண்டட் பார்ட்டிஸ். சரி, அது ஒரு பெருந்தன்மையில் சொல்றது அப்படின்னு அதை எடுத்துக்கூடாது. அது ஓகே, அவங்க சீட் அவங்களுக்கு நாங்கள் அதனால் வரலங்கிற சொல்லாது, தலைவர் முடிவு எடுப்பார், எல்லாருக்கும் கரெக்டான சீட் கொடுக்கப்படும். ஆனால் விஷயம் இல்லை, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு தேர்தலுக்காகவோ ஒரு பாராளுமன்ற சீட்டுக்காகவோ கூட்டணி கிடையாது. இதை நாட்டை காப்பாற்றுறதுக்காக கூட்டணி. அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ அதிமுகவோடையோ பாஜகவோட சேர்ற கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட கூட்டணி கட்சி கிடையாது. அவங்களாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்க கட்சிகள். நீங்க தேமுதிக எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு 14 சீட் கொடுத்தாதான் சேருவோம் அப்படிங்கிறாங்க. பாட்டாளி மக்களும் அப்படிதான் சொல்றாங்க. நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு விளக்கம் கூட கொடுத்தாங்க, அது மாவட்ட செயலாளர்களுடைய முடிவு, அது என்னோட முடிவோ அல்லது கட்சியினுடைய முடிவோ அல்ல, என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா பாயிண்ட் என்ன தெரிய வந்த விஷயம் சீட் யார் கொடுக்கணும் அங்க நான் போறோம், எங்களுக்கு கொள்கை முக்கியம் இல்ல, நாடு எப்படி போகுதுங்கிறது முக்கியம் இல்ல. அதே மாதிரி நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துட்டீங்கன்னா அவர் சொன்னது என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொன்னது யார் எங்களுக்கு சீட் தராங்களோ, அதிகமான சீட் தந்து எங்களுக்கு இழுக்கிறாங்களோ நாங்கள் போவோம். ஆனால் இங்கே யாருமே எங்கள் கூட்டணியில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளேஸ் யாருமே இது வரைக்கும் இவ்வளவு சீட் கொடுத்தாதான் இருப்போங்க சொல்ல. சோனியா காந்தி ஆனா சீட் டிமாண்ட்னு ஒண்ணு வைக்கப்படுது இல்ல. கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், நீங்க மதிமுகவை சொன்னீங்க, ஆனா காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ ஈவன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உட்பட எல்லார்கிட்டையும் ஒரு டிமாண்ட் இருக்குல்ல, எங்களுக்கு இத்தனை தொகுதி வேண்டும், கூடுதலா ஒரு ராஜ்யசபா சீட் வேணும், எங்களுக்கு தனி தொகுதி இல்லாமல் பொது தொகுதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்ட இருக்குத்தானே செய்து. அது இந்த தேர்தல் இல்லைங்க, எல்லா தேர்தலையுமே கூட்டணி கட்சிகள் டிமாண்ட் வைக்கிறதா சார். 2019 ஒரு டிமாண்ட் வச்சாங்க, 21 டிமாண்ட் வச்சாங்க. எப்பயுமே ஒரு காம்ப்ரமைஸ் அரைவாயிருக்கு. ஸோ அவங்களுக்கு அவங்க கட்சி சூழ்நிலை இருக்கும், எங்களுக்கு எங்க கட்சி சூழ்நிலை இருக்கும். ஸோ அதெல்லாம் தலைவர் சுமூகமாக முடிவெடுப்பார். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இப்போ பெருசாக நிகழ்ச்சிக்கெல்லாம் போகிறதில்ல. ஆனால் இங்கே மகளிர் உரிமை கான்ஃபரன்ஸ் நடந்தது சென்னையில், வந்தாங்க. அவங்க இது வரைக்கும் வேறு எந்த நிகழ்ச்சியாச்சும் மற்ற மாநிலங்களுக்கு போயிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. தெலுங்கானாவில் பதவி பிரமாணம் போது போயிருந்தாங்க, ஆனால் தவிர கிடையாது. ஆனால் அவங்க சென்னைக்கு வந்தாங்க இப்போ சமீப 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்தபோது. அதில் என்ன காட்டுதுன்னா எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்க உறவு. அதே மாதிரி சிபிஐ சிபிஎம்க்கும் திமுகவுக்கும் ஒரு 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 ரொம்ப நல்ல உறவு இருக்குது. அதே மாதிரி விசிக்கும் திமுக சொல்ல தேவையில்லை, ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல உறவு இருக்கு. ஆனால் எங்க கூட்டணியில 1% கூட எந்த விரிசலுமே கிடையாது. அதிமுக இருக்கவங்க வேணா என்ன வேணாலும் சொல்லலாம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க காங்கிரஸ் வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளுக்கு சென்று காங்கிரஸுக்காக நாங்க பிரச்சாரம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. நீங்க எந்த விரிசலும் இல்லை, எங்களுடைய உறவு கொள்கை சார்ந்த கூட்டணி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தானே அந்த கருத்துக்களும் வருது. அதையும் நம்ம புறம் தள்ளி விட்டு போயிட முடியாதுல்ல. இல்லைங்க, இருக்கலாம். ஆனால் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, கூட்டணியை பொறுத்தவரை நீங்கள் இப்போ இன்னும் பாஜகவுக்கோ அதிமுகவோ தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி 2 சின்ன சின்ன கட்சியை தவிர பெருசாக அவங்களுக்கு கூட்டணி அமையல. பாட்டாளி எந்த மக்கள் கட்சி எந்த சைடு போகணும்னு தெரில, தேமுதிக எந்த பக்கம் போகணும்னு தெரில. அதே மாதிரி
ஸோ ஐஜேகேமும் என்ன புதிய நீதி கட்சி மட்டும் கொஞ்சம் பாஜக பக்கம் போறதா சொல்லியிருக்காங்க. அதை தவிர வேறு எங்கேயுமே வந்து அவங்களுக்குலாம் கூட்டணி அமையல. இங்கே வந்து ஆல்ரெடி பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு சீட்லாம் கிட்டத்தட்ட என்னங்கிறது ஓரளவுக்கு முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கிறது. ஒருவேளை தொகுதி பங்கீட்டுல திருப்தி இல்ல, உடன்பாடு இல்ல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கோ பாஜக கூட்டணிக்கோ வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் எழுது. அது ஈவன் அதிமுக பாஜக ரெண்டு தரப்புல இருந்துமே அவங்க தானே சொன்னாங்க. கூட இருக்க கட்சி அந்த கட்சியோட தலைவர்கள் சொன்னாங்களா இல்ல அவங்க அந்த கட்சியோட செய்தி அவங்க எப்படி அதை வெளிப்படையா சொல்ல முடியும்? இல்லையா அவங்க பாஜக அதிமுக குழப்பம் இல்லை, இங்க குழப்பம் இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. அவங்க அரசியல் பண்ண தானே செய்வாங்க. இப்ப இங்க எல்லாம் சும்மா போச்சுன்னு பாஜக சொல்ல முடியுமா? சரிங்களா, நீங்க வந்து நீங்க எங்க கூட கூட்டணி இருக்க கட்சிகளோட தலைவர்கள் சொல்றதை கேளுங்க, இல்ல அவங்களோட செய்தி தொடர்பாளர் பேச கேளுங்க. எல்லாருமே வந்து திமுக அலையன்ஸ்ல இருந்து திமுக சப்போர்ட்டா தான் இருக்காங்க. அதுல 1% கூட விரிசல் கிடையாது. என்னதான் முயற்சி பண்ணாலும் அதிமுக சொல்லலாம் எங்களோட பேசுறாங்கன்னு, அது சும்மா அவங்களோட கற்பனை. எதுக்காக ரெண்டு கட்சியுமே ஜெயிக்க போறது இல்லை சார், ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா, டைம்ஸ் நவ் சர்வே நடத்தினாங்க. பாஜக ஆதரவான சேனல் டைம்ஸ் நவ் வச்சுக்கலாம். அவங்களே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 60% ஓட்டு வரும், 40 திமுக தான் ஜெயிக்க போகுது, அதிமுகவும் பாஜக 20% வாங்கினாவே பெருசு அப்படின்னு சர்வே சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடே சர்வே அதே சொல்லியிருக்காங்க. எல்லா சர்வேகளுமே வந்து திமுக கிட்டத்தட்ட 50% மேல ஓட்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதுலயே தெரியுது வந்து இந்த தேர்தல் வந்து எப்ப நடக்குதோ அப்ப வந்து திமுக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்வீப்புங்கிறது. முதற்கட்ட பார்வை நான் எடுத்துக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், இங்க தமிழ்நாட்டில் இன்னுமே காலம் இருக்கு, டைம் இருக்கு. நம்ம அது வரைக்கும் கூட்டணி தொடர்பான முடிவுகளை அறிவிப்பதற்கோ அல்லது நம்ம கடந்த முறை நிறைய பேசணும் கூட்டணி தொடர்பாக பேசும்போதெல்லாம் கூட இது ரொம்ப டூ ஏர்லியா பேசுறோமா அப்படின்லாம் கூட கேள்வி எழுந்தது. ஆனா கூட்டணிக்கு இந்த கட்சிகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கூட நமக்கான சூழல் இல்லையா அதிமுகவுக்கு? அரசியலே சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான் சார். நமக்கு எது பலம், எதிர்காலத்தில் நம் நிலையான ஒரு ஆட்சி அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது மத்திய அமைச்சர் எதை தக்க வைப்பதற்கு யார் உறுதுணையாகவும் பக்கபலமாக இருப்பாங்களோ அவங்கள்ட்ட தான் சார் கூட்டணி போகும். அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. இப்ப இங்க இவங்க சொல்றாங்க இல்லையா, நண்பர் சேலம் தரணிதரன் அவர் சொல்லுகிற போது கூட இந்த அடுத்து யார் பிரதமரா வரணும்ன்றதை விட யார் வரக்கூடாது அப்படின்றத தீர்மானிக்கிற ஒரு கூட்டணியா தான் இருக்குது அப்படின்றாங்க. அந்த விஷயத்துல அதிமுக உடன்படுறீங்களா? அல்ல, அதுல உடன்படுறாங்களா இல்லையான்றது வேற. அவங்களுடைய கூற்றை நான் சொல்றேன். இல்ல அவங்க கிளாரிட்டியா இருக்கிறாங்க. அவங்க அதை வந்து முன்னாடி சொன்னதை இப்ப மீண்டுமா வழிமொழிகிறாங்க. யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டுல ரொம்ப கிளாரிட்டியா இருக்கிறாங்க. அந்த கிளாரிட்டி அதிமுக கிட்ட இருக்கான்னு கேட்கிறேன். அதைத்தான் இப்ப சொல்ல வந்தேன். இப்ப இந்த நாட்டு நலனுக்காகத்தான் பாக்குறோம் அப்படின்றாங்க. நாட்டு நலன் அப்படின்னா தேர்தல் பத்திரம் கூட இந்தியாவிலே அதிகமா யார்ப்பா வாங்கினதுன்னா பாஜக 6000 கோடிக்கு மேல. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதுல 6வது கட்சி திமுக, ஏறத்தாழ 628 கோடிகள். அப்போ இந்த இதெல்லாம் வந்து நாட்டு நலனா அப்படின்றது ஒரு புறம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்து கூட்டணி பலமாக இருக்கிறோம், அது உங்களுக்கு நீங்க மாறுதட்டி கொள்ளலாம். சரி, ஆனால் ஒரு பத்திரிகை சொல்லுகிறது அதுவும் எங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இந்த பத்திரிகை தான் தேர்தல் வாக்காளர்களுடைய இதை வந்து கணிச்சிடுறாங்களா? அப்ப இப்படி முன்னாடி 2016-11 நடந்ததெல்லாம் உண்மையாயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்புகள் தொடர்பாக அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன இருந்தது? ஒரு பார்வையாளரா, ஒரு விமர்சகரா, இது எப்படி முன்னாடி தேர்தல் காலங்களில் கருத்து கணிப்பு எப்படி இருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்ட் சார், அது இருக்கலாம். ஆனால் அதை வைத்துக் கொண்டு நாம் மக்களுக்கு இதை செய்தோம், இதனால் நாங்க கூட்டணி பலமா இருக்குது, அது பத்திரிகையில வந்துருச்சு, அதனால நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ற தோரணை கிடையாது. நீங்க எதிராளிய பலவீனமாக நினைப்பது கூட அரசியலில் ஒரு நீங்க கணக்க தப்பா போறீங்கன்னு அர்த்தம். பாரதிய ஜனதாவோடு அதிமுக